டெலீட் ஆன ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறதா டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து டெலீட் ஆன ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐஎம்ஓல நீங்க டெலிட் பண்ண உங்களோட அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஐஎம்ஓ ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்க எந்த அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க அதை கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா கேன்சல் த டெலிஷன் அண்ட் லாகின், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஏ நியூ யூசர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அர்த்தம். அதாவது உங்களோட ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை நீங்க வந்து டெலிட் பண்ணிருக்கணும். அப்படி டெலிட் பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து 7 டேஸ்க்குள்ள வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். 7 டேஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா கேன்சல் டெலிஷன் அண்ட் லாகின் ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியா வந்து ரெக்கவர் வந்து பண்ணிட முடியும். அப்படி 7 டேஸ் மேல ஆயிடுச்சு, நீங்க டெலிட் பண்ணி 7 டேஸ் மேல ஆயிடுச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண முடியாது. அது வந்து பர்மனெண்டா பாத்தீங்கன்னா வந்து ஐஎம்ஓல இருந்து டெலிட் ஆயிடும். அண்ட் மெயின்லி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம்ஓல கரெக்டா 12 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கம்ப்ளீட்டா இன்ஆக்டிவ்லே வந்து இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா ஐஎம்ஓ ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா பர்மனெண்டா வந்து ஐஎம்ஓவே வந்து டெலிட் பண்ணிடுவாங்க. அதனால உங்களோட அக்கௌண்ட் வந்து முன்னாடி வந்து ஒரு 12 மந்த்ஸ் வந்து கரெக்டா வந்து இன்ஆக்டிவ்ல இருந்திருக்கு அப்படின்னா நீங்க அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண நினைச்சீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களால வந்து முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் படி ஐஎம்ஓ வந்து கம்ப்ளீட்டா வந்து பர்மனெண்டா டெலிட் பண்ணிடுவாங்க. அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. டெலீட் ஆன ஐஎம்ஓ அக்கௌண்ட்டை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.